முருங்கைக்கீரை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணணுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பொட்டலம் கட்டுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு இந்த கோனை வந்து நான் ஒரு ஸ்டாண்டில் இப்போ அந்த பையில் மாட்டி விட்டுக்கிட்டேன். மாட்டிட்டாச்சு. இப்போ இந்த கோனில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் இது வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம கோன் அந்த வாட்டத்திலே நம்ம வந்து ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 வீக்குக்கு மேலேயே நம்ம வந்து முருங்கைக்கீரை அப்புறம் எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் நியூஸ் பேப்பரில் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சா அதோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும். அடுத்ததாக வந்து லெமன் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸ்லாம் எடுத்து அதில் வந்து ரோல் பண்ணி ஒரு கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 மந்த்துக்கிட்ட அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து வீக்லி பிளான் இல்லாமல் நம்ம மந்த்லி பிளானில் கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மெயின் ஐட்டம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையுமே வாங்கி நம்ம ஸ்டாக்கில் வச்சுக்கலாம். இந்த மீல் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வாரத்துக்கு நம்மளோட தேவையை பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்ததுன்னா வேறு அதாவது எதுவுமே காய்கறி வேறு எதுவுமே இல்லைன்னா கூட இதை வச்சு நம்ம நிறைய டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாது. 1/2 அன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 வீக் ஃபுல்லாக நம்ம டென்ஷன் இல்லாமல் வேலையை பார்க்கலாம். பூண்டும் கருவேப்பிலையும் வந்து நான் நிறையா சேர்த்துப்பேன். பூண்டு வந்து நம்ம சுட்டு சாப்பாட்டுக்கு கருவேப்பிலை ஜூஸுக்கும் தேவைப்படும். ஸோ அதனால தான் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நாட்டு வெங்காயம் நல்லதாக கிடைச்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த வீக் வந்து எனக்கு தேவைன்றதுனால நான் இதெல்லாம் வந்து அதாவது ஸ்டாக் பண்ணுறேன். மற்றபடி இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் நான் இன்னும் ரெடி பண்ணல. இதுக்கே எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்தது. நிறைய ஐடியாஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம இந்த வாரத்துக்கான ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். பூசணிக்காய் ஜூஸ் தான். இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் வந்து மிக்ஸியில் அப்படியே போட்டு அரைச்சி வச்சுட்டு போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குடிக்கும் போது பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பூசணிக்காய் வந்து ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து இருக்கவே முடியாது. ஸோ இந்த வாரத்துக்கு வந்து நான் பூசணிக்காவை கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸியில் அடித்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வேணுங்கிற போது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு பெப்பர், சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் டைம் கிடைக்கும் போது கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சம்மர்ன்றதுனால இந்த மாதிரி நம்ம ஜூஸ்லாம் குடித்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. அடுத்தது வந்து என் டிஷ்ஷில் வந்து முட்டை இருக்குது. இந்த முட்டை இருந்ததுன்னா நம்ம வந்து வேறு எந்த காய்கறி இல்லை அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். இதை வந்து நம்ம சைட் டிஷ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து நெய் தான். நெய் வந்து வீக்லி ப்ரிப்ரேஷன் சொல்ல மாட்டேன், மந்த்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அது. இப்போ என்கிட்ட அது இல்லைன்றதுனால நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எப்போவுமே வந்து பசும்பால் வீட்டில் வாங்குறதுல தான் நான் வந்து அந்த ஆடை எடுத்து வச்சு நெய் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால என்கிட்ட அந்த அளவுக்கு கலெக்ட் ஆகலை. ஸோ இதையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா பசங்க இருக்க வீட்டில் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து அவங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் கொடுத்துருக்க ஐடியாஸ்லாம் வந்து எனக்கு வந்து தேவைப்படுற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.